ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இந்த இரவுக்கென்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கும். நிச்சயமாகவே இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதிலே 14 - 18 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். 18வது வசனத்தில் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஆன்லைனில் குறிப்பாக வீடியோ மோடில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு அறிக்கை செய்யணும் அப்படின்னா அந்த அறிக்கை என்ன அறிக்கை தெரியுமா? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஸோ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிற வேண்டிய காரியம் என்னென்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் மேபி வாட் எவர் சேலஞ்சஸ் that are before you, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய பெரிய காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இன்னொரு விதமாக சொல்லலாம், this is nothing before the eyes of God. This is nothing for Jesus. Praise God. Amen. உங்களுக்கு அது பெருசாக தெரியும். இவ்வளோ பெரிய சூழ்நிலை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அது ஒரு பெரிய தேவையாக கூட இருக்கலாம். some commitment, financial commitment, something that is related to your future, something that is related to your profession. Maybe you are summoned to answer someone, appear before someone, whatever it is. எதுவாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கலாம். யாரோ சில அதிகாரிகளை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம், சிலருக்கு உத்தரவு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இது அற்ப காரியம். ஆமென். கர்த்தருடைய பார்வையிலே இது அற்ப காரியம். ஸோ நீங்கள் இந்த வாரம் முழுவதிலும் நீங்கள் உங்கள் இருதயத்திற்குள்ளே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இது கர்த்தரின் பார்வையில் அற்ப காரியம். திஸ் இஸ் நத்திங் ஃபார் காட். திஸ் இஸ் நத்திங். ஆண்டவருக்கு இது ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நீங்கள் எளிதாக அதை கடந்து வந்துடுவீங்க. ஆமென். அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தில் என்ன போட்டுருக்குன்னா, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இந்த பேக்ரவுண்டை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், they were approaching the prophet for a need. ஒரு தேவைக்காக, அத்தியாவசியமான தேவைக்காக அவர்கள் தேவ மனிதனை போய் சந்திக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவங்க தேவ மனிதனை சந்தித்த சூழ்நிலையில் 7 நாள் பிரயாணத்தின் களைப்பினாலே சோர்ந்து போய் தண்ணீர் தவணத்தினாலே தொய்ந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது தான் அற்புதம். அதுக்கு தான் போகிறாங்க. தண்ணி தான் வேணும்.
ஆனா இது அற்ப காரியம், நீ கேட்கிற தண்ணியை நான் கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி சொல்றாரு, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். I am also promising a victory that is seemingly unreachable to you. உங்களால உங்கள்கிட்ட பலனே இல்லை, திராணியே இல்லை, தெம்பே இல்லை, அல்லது செய்யக்கூடிய அவ்வளவு பணமே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, அதையும் சேர்த்து நான் தருகிறேன். Praise the Lord. Amen. So it is not just provision, but also the Lord is promising a victory that in your terms it is, unreachable. It is far from reality. ரொம்ப தூரத்தில் இருக்கு, என்னால முடியவே முடியாது. ஆனா அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அதையும் சேர்த்து உனக்கு நான் தருகிறேன். Praise the Lord. ரைட். இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக 2 ராஜாக்களை நீங்கள் பார்க்க முடியும். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம். இந்த 2 பேரையும் ரொம்ப வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஒருவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யோசபாத் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனால் இந்த யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஸோ இந்த சம்பவம் முழுவதிலுமே இவங்க 2 பேரை பார்க்கலாம். நம்ம வாசித்த 14வது வசனத்தை திரும்பமா வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். பாத்தீங்களா? அப்படின்னா இங்கே இந்த பதில் கிடைப்பதற்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் அற்புதங்கள் நடப்பதற்கும் மூல காரணமாக இருக்கிற ஒரே ஒரு முகம், யார் முகம் என்றால் யோசபாத்தின் முகம். ஓகே. ஸோ இந்த 2 பேரையும் வச்சு நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, இந்த யோராமுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இந்த யோராமுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா, சிக்கி கொண்டிருந்தவன் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த பேர் வேதமே சொல்லுகிறது. 3வது வசனத்தில் கடைசி பகுதி வாசிச்சு பாருங்க. 3வது வசனத்தின் கடைசி பகுதி. அவன் எரோபியாவின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். அப்ப யோராமுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா, சிக்கிக் கொண்டிருந்தவன். ஓகே. யோசபாத்துக்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா சகாயம் செய்பவன். ஏன்னா இந்த சிக்கிக் கொண்டிருந்தவனுக்கு உதவி செய்யறதுக்கு வந்த ஆள் தான் யாருன்னா யோசபாத், சகாயம் செய்பவர். ஓகே. அப்போ இதை வச்சு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த சகாயம் எவ்விதமாய் கிடைக்க போகிறது, அது எவ்வளவு நேர்த்தியாக இருக்க போகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த கர்த்தரின் பார்வை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நம்முடைய பார்வைக்கு, உங்கள் பார்வைக்கு தென்படாமல் இருக்கும் அவருடைய பார்வை. ஏன்னா ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையை அணுகும் போதோ ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போதோ நமக்கு ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் அந்த பார்வையை தாண்டி அவருடைய பார்வை ஒன்று இருக்கிறது. அதுதான் அற்புதத்தின் பார்வை. அந்த பார்வை நமக்கு தேவை. ஆபிரகாமை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார், சிநேகிதன் என்று அறியப்பட்டான். அப்படி அவர் நேசித்தபடினாலே அவனுக்கு அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களில் முதன்மையானது என்ன அப்படின்னா அவருடைய பார்வை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்முடைய பார்வையை கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமே, நான் இல்லாததை இருக்கிறது மாதிரி பார்க்குறேன், அதனால பாரு, நட்சத்திரமே இல்லாத இந்த பட்ட பகலில் உன்னை கூப்பிட்டு நான் நட்சத்திரத்தை என்ன சொல்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாத அவருடைய பார்வையை கற்றுக் கொடுத்தார். அடுத்தபடியாக அவருடைய நடையை, அவர் எப்படி நடப்பாரோ அந்த நடையை ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால தான் ஒரு அடி நிலம் கூட அவன் காணியாட்சிக்கு உட்பட்டதாய் இராத போது
ஒரு தேசத்தையே அவன் சுதந்தரித்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நடை ஆண்டவருடைய நடை. ஏன்னா அவர் அடி எடுத்து வைக்க 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 அதெல்லாம் சொந்தமாயிடும். அதே நடைய ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்து இன்டகிரேட் பண்ணதுனால ஆபிரகாம் சொன்னார், அப்பா நான் என்னுடைய நடையை உனக்கு கொடுத்துருக்கேன், அதனால நீ நடக்கிறதெல்லாம் உன்னுடையதாகும். அல்லேலூயா. என்னுடைய பார்வையை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதனால நீ பார்க்கறதெல்லாம் உன்னுடையதாகும். பிரைஸ் தி லார்ட். அவ்விதமாக கர்த்தர் உடைய பார்வை, கர்த்தருடைய நடை, கர்த்தருடைய பேச்சு, மொழி, பிரைஸ் தி லார்ட், இதையெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துடைய லைஃபை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணோம்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களுக்கு இதை தான் சொல்லிக் கொடுத்தார். எப்படி சொல்லிக் கொடுத்தாரு? எப்படி பார்க்கிறது, எப்படி நடக்கிறது, எப்படி ஜீவனை பேசுவது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இங்கே பாருங்களேன், அப்போது இதில் ஒரு யோராம் அல்லது ஒரு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்த ஒரு யோராம், அதனால வேதம் சொல்ல சிக்கி கொண்டவன், இன்னொருத்தர் சகாயர். ஓகே, அப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம எந்த சப்ஜெக்டை வாசித்தாலும் எதை வாசித்தாலும் அங்கே கிறிஸ்து எவ்விதமாய் வெளிப்படுகிறார் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சரி, இவனுக்கு என்னெல்லாம் சிக்கல், இவன் சிக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்குதே, அதில் நான் ஒரு 3 சிக்கலை மட்டும் பிரதானமாக சொல்கிறேன். 4வது சிக்கல் தான், ஆனால் 3 சிக்கலை முதல்ல பிரதானமாக சொல்கிறேன். முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, 3வது வசனத்தில் வாசித்தோமே, பாவ சிக்கல். அதான் முதலாவது சிக்கல். இவன் சிக்கி கொண்டவன் எதிலே சிக்கி கொண்டான் என்று சொன்னால், இவன் பாவத்திலே சிக்கி கொண்டான். இந்த இரவு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவத்தில் சிக்கி இருக்கிறனாலும் நான் உனக்கு சகாயராக இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், உன்னுடைய பலவீனத்தினின்று நான் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறேன், உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன். அப்போ அது இவனுடைய வாழ்க்கையிலே பாவச்சிக்கல். அந்த பாவச்சிக்கல்ல நீங்க சிக்கியிருந்தா இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிக்கல்ல இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஏன்னா இந்த சிக்கல் உன்னை சிறுமப்படுத்தி கொண்டே இருக்கு மகனே. உனக்கு தெரியாத விதமாய் தேவன் வைத்திருக்கிற உச்சிதங்களை நீ பெறக்கூடாதபடிக்கு, உன்னதமானவைகளை நீ நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு இந்த பாவச்சிக்கல் உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் உன்னை விடுவிக்கும்படி உனக்கு சகாயராயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 2வது அவனுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, பணச்சிக்கல். யோராமுக்கு காணப்பட்ட 2வது சிக்கல், முதலாவது பாவச்சிக்கல், 2வது பணச்சிக்கல். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. மோவாபின் ராஜாவாகிய மேசார் ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். ரைட். அப்பா காலத்துல, ஆகாப் என்னும் அப்பா காலத்துல ஒரு வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு, பணப்புழக்கம் இருந்தது, பிரச்சனையே இல்லை, அப்படியே செழுமையா இருந்தார் ஐயா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, பண சிக்கல் வந்து விட்டது. ஏன் அப்படின்னா, அந்த மோவாபின் ராஜாவாகிய மேசா அவன் வைத்திருந்த அந்த காசா வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அது எதுவுமே இப்போ என்ன செய்யறதில்ல, வரல. மேசாட்ட காசா இருந்துச்சு, அது எதுவுமே என்ன செய்யலை, வரல. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த சகாயர் இந்த இரவிலே உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே பாவச்சிக்கல் இருந்தாலும் நான் உன்னை விடுவிக்கிறேன், பணச்சிக்கல் இருந்தாலும் நான் உன்னை விடுவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ if it is even a financial problem or a struggle, God can definitely set you free. God can help you. அவர் நிச்சயமாக உதவி செய்வார். Praise the Lord. 3வது சிக்கல், அதுக்கு நான் என்ன பேர் போட்டேன்னா பயண சிக்கல்னு போட்டிருக்கேன். பாவச்சிக்கல், பணச்சிக்கல், 3வது பயண சிக்கல். 9வது வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள்.
ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ரைட், 7 நாள் சுற்றி திரிந்த போது, இதுதான் பயண சிக்கல். 7 நாள் சுற்றி திரிந்த போது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பீட்டிங் அரவுண்ட் த புஷ். என்னன்னே தெரியலையே, எங்க போறதுனே தெரியலையே, எப்படி பண்றதுனே தெரியலையே, 7 நாள் என்ன பண்ணாங்களாம் சுற்றி. பயண சிக்கல் என்ன அர்த்தம்னா இலக்கை அடையக்கூடாமல் தவிப்பது. உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒன்று இருக்கு, ஆனா அதை எப்படி ரீச் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. எனக்கு ஆண்டவர் பெருசா சொல்லியிருக்கிறாரு, ஆனா அது எப்படி செயல்படும் எனக்கு தெரியலையே. பயண சிக்கல். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் சகாயரா வெளிப்படும்படி விரும்புகிறேன். உன் வாழ்க்கையிலே பாவ சிக்கலா இருந்தாலும், பணச்சிக்கலா இருந்தாலும், பிரயாண சிக்கலா இருந்தாலும் நான் இடைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ 4வது ஒரு சிக்கல் வந்துச்சு, அதுதான் பிராண சிக்கல். பிராண சிக்கல் என்னது? வாழ்க்கையே சிக்கலாகி போச்சு. அதனால தான் அந்த கடைசியில் போட்டிருக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. சரியா? ஆனால் 3 தான் உங்களை பிரதானப்படுத்துகிறேன். 4வது என்னவும் போட்டிருக்குது, பிராண சிக்கல். பாவச்சிக்கல், பணச்சிக்கல், பயணச்சிக்கல், பிராண சிக்கல். இன்னும் கொஞ்சம் சுத்தரா என்ன ஆயிடுவோம், ஆளே அவுட்டு. பாஸ்டர் இது என்ன பாஸ்டர், வருமான பிரச்சனைன்னு ஆரம்பிச்சு வறட்சி பிரச்சனை வந்து இப்போ வாழ்வாதார பிரச்சனையாகவே ஆயிடுச்சு. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒருவேளை இது பாவச்சிக்கலாக இருக்கலாம், பணச்சிக்கலாக இருக்கலாம், பயணச்சிக்கலாக இருக்கலாம், பிராண சிக்கலாகவே கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சகாயர் உண்டு. அவர் நிச்சயமாக உங்களை தப்புவித்து விடுவித்து கனப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 91ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு. 14வது வசனம் வாசிக்க கேட்போமா? 91 அதில் 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடுத்த வசனமோ, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்களுடைய சிக்கல் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு 4 சிக்கல் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். நான் 3 தான் சொல்ல நினச்சேன், நான் 3 தான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் 4வதையும் சொன்னார் ஆண்டவர். பாவச்சிக்கல், பணச்சிக்கல், பயணச்சிக்கல், பிராண சிக்கல். இந்த எந்த சிக்கலாக இருந்தாலும் இன்று அவர் உங்களுக்கு சமய சகாயராக இருந்து விடுவிக்க விரும்புகிறார். யோசபாத் என்னும் இடத்திலே இயேசுவை வைத்து நான் பேசுகிறேன். யோராம் என்ற இடத்துல உங்களையும் என்னையும் வச்சுக்கிறேன். நம்ம சூழ்நிலை. ஆனால் இந்த சகாயம் பண்ணுகிற இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த வார்த்தைகளை வாசிங்கன்னா தெரியும். ஒரே வசனம் தான், 2 ராஜாக்கள் 3 அதிலே 7. இதை வாசிங்க. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் வருகிறேன். நம்பர் 1 என்னது? நான் வருகிறேன். நம்பர் 2 வந்து நான் தான் நீர். அதுக்கப்புறம் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்ற 4 காரியம். பார்த்தீங்களா? இது அப்படியே வந்து ஜீசஸா வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு உங்களை பார்த்துன்னா, நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம்னா ஐ வில் பி வித் யூ. அப்படிதானே? நீ தனியா இல்லப்பா. உன்னுடைய பிரச்சனை இந்த 4 சிக்கல் இருக்கு. பாவச்சிக்கல், பணச்சிக்கல், பயணச்சிக்கல், புராண சிக்கல். 4 சிக்கல் இருக்கு. ஆனால் இந்த சிக்கலில் நீ சிக்கி இருக்கிற ஏதோ ஒன்றும் இல்லை. ஆனால் நான் உன் கூட வந்து நிற்கிறேன். I will never allow you to face your situation all by yourself. I will be with you. நான் உன்னோட கூட இருக்கிறேன். 2வது ரொம்ப முக்கியம், நான் தான் நீர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ வில் டேக் யுவர் பிளேஸ். Not just I will be with you, it's a promise. I will be with you is a promise. But also the Lord says, I will take your place. நான் தான் நீர், உன் இடத்தில். இயேசு அதான் செஞ்சார். நம்மிடத்தில் அவர் வந்து அவரிடத்தை நமக்கு கொடுத்தார். மூணாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு ராஜாவுக்கு வந்து மகிமை என்ன தெரியுமா? அந்த ஜனங்கள் தான். ஆனால் இவர் என்ன சொல்ல தெரியுமா? என் ஜனங்கள் உன் ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? He is willing to share his glory with you. John chapter 17 தான் சொன்னார், என் மகிமையை உங்களுக்கு நான் தருகிறேன். Praise the Lord. அது மாத்திரமல்ல, நாலாவது சொல்லப்படும் என் குதிரைகள் அப்படின்னு அர்த்தம், மை பவர். ஒரு ராஜாக்கு குதிரைனா என்னது? பவர், ஹார்ஸ் பவர்ன்னு சொல்றோம்ல, அந்த பவர். The Lord says, I will be with you and I will face your situation. And number 2, I will take your place. Don't worry. Number 3, I will give you my glory. And number 4, I will give you my power. I will supply my power to you. Praise the Lord. Amen. So, சிக்கிக்கொண்ட ஒருவன் சகாயம் செய்யும் ஒருவர். இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம 14 வசனத்தின்படி இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல்லாம் எப்படி நடக்கும்? நம்முடைய முகத்தின்படி அல்ல, அவருடைய முகத்தின்படி, அவருடைய முகத்திற்காக. just for the face value of Jesus. பிதா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுக்கிறாருன்னு சொன்னா எதை நிமித்தமா கொடுக்கிறார் தெரியுமா? அவருடைய முகத்து நிமித்தமாய். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகம், அந்த கேடு அடைந்த அந்த முகத்தை நோக்கி பார்த்து உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். Praise the Lord. Amen. ஸோ பாருங்களேன், நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம்ல, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி தானே இயல்பாகவே. எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் வளர்ந்து வந்த நாட்களில் நாங்கள் 5 பிள்ளைங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா வந்து பிரதிஷ்டை பண்ணி சோமுனுவாங்க, என்னுடைய 5 பிள்ளைங்களுமே ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி அது அப்படியே நிறைவேறியிருக்கு. நாங்கள் என்னுடைய ஒரு சகோதரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா, ஒரு சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறா, பசங்கள்லாம் நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே என்ன செய்கிறோம்னா ஊழியத்தில் இருக்கிறோம். அப்போ எங்களை பயிற்றுவித்த விதம் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலேயே எங்களை பயிற்றுவித்த விதம் எப்படி இருக்குன்னா வந்து ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். சபைக்கு போனால் என்னமாவது ஒன்று செய்யணும். அதில் வந்து ஒருவேளை செருப்பு அடிக்க வைக்கலாம், இல்லைனா பாய் விரிக்கலாம், இல்லைனா சேர் எடுத்து போடலாம், இப்படி என்னன்னாலும் செய்யலாம். பாருங்களேன், இதை ஏன் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேத பகுதியில் ஒரு வசனம் இருக்குது. 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஆமே, நல்லா கவனிங்க. எலியாவுடைய ஊழியத்தை ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு செய்கிறவர் தான் எலிசா. இந்த காரியங்கள் பேசப்படும் போது எலிசா எப்படி இருக்கிறார் தெரியுமா? பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். ரொம்ப அபிஷேக வல்லமையினால் நிறைந்து வல்லமையான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். ஆனால் இந்த அறிமுகம், இங்கே அறிமுகப்படுத்துகிற காரியத்தை கவனியுங்கள். எலிசா தன்னுடைய ஊழிய நாட்களில், பயிற்சி நாட்களில் அவன் செய்த அந்த அற்பமான ஆரம்பம் தான் பேசப்படுகிறது. இரட்டிப்பான வல்லமையினால் நிறைந்த எலிசா இங்கே இருக்கிறார்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் அப்படி சொல்லலை. என்ன சொல்றாங்க? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. Praise the Lord. Amen. So இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ என்ன பண்ணுதுன்னா, that intro was able to bring 3 kings to Elisha. 3 ராஜாக்களை வரவழைத்த ஒரு அறிமுகம், ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இது என்ன பண்ணிருச்சு? வசனம் சொல்றது, உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியே 3 பெரிய ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா,
யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் எலிசாவை தேடி வருகிறார்கள். காரணம், ஒரு சின்ன, அவன் ஆரம்பத்தில் செஞ்ச ஒரு சின்ன ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் இருக்குதே, அது உங்களுக்கு பெரிய அறிமுகத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் நினைத்திராத இடத்தில் அது உங்களுக்கு ஒரு முகவுரையாக, ஒரு முன்னுரையாக நிச்சயமாக அமையும். பிரைஸ் தி லார்ட். நினைக்கவே இல்லை, ஆனால் அவன் இன்ட்ரோ கொடுக்கறத பாருங்க. அதுவும் எப்படி ஆப்டாக கொடுக்குறான் அப்படின்னா, அங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? தண்ணி தான் பிரச்சனையே. தண்ணி தான் இல்லை எல்லாருக்கும். ஸோ தண்ணின்னு இருக்கான் ஒவ்வொருத்தனும். அப்போ சொல்கிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ வாட் யூ டூ ஃபார் த லார்ட், ஒரு சின்ன காரியம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். சின்ன காரியம்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான இடத்துல பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால் மறந்து விடாதீங்க. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக எதை செய்தாலும் அது காலாகாலங்களுக்கு பலனை உண்டு பண்ணும் என்பதை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆனால் நீங்கள் அதை பூரா எப்படி இருக்கணும் தெரியுமா? அதில் சியர்ஃபுல்லாக இருக்கணும். எலியாவின் கைக்கு எலிசா தண்ணீர் வார்க்கும் போது எப்படி இருந்தார்? கோச்சுக்கிட்டே வா, இந்தாங்க குடி, சீக்கிரம் போடுங்க, எல்லாம் நான் தான் குத்தணுமா, வேறு ஆளே இல்லையா, அப்படியா இருந்திருப்பார்? இல்லை, அப்படிதானே? ஸோ he considered it to be, a privilege. ஊழியம் செய்கிறத, ஒரு சேவை செய்கிறத ஒரு பெரிய ஸ்லாக்கியமாய், பாக்கியமாய் கருதினான். அது பேசப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எந்த காரியத்தையும் மனம் வந்து முழு இருதயத்தோடு, மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு அறிமுகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இப்போ நம்ம கர்த்தரின் பார்வைக்கு வருவோம். கர்த்தருடைய பார்வை. இந்த வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப தெளிவாக இருக்கு. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் 18ஆம் வசனத்தில் இது கர்த்தரின் பார்வைக்கு. உங்க பார்வை, உங்க பார்வையில் சிக்காத சில காரியங்கள் அவர் பார்வையில் பதிவாகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் பிளண்டாக நீங்கள் என்ன நம்பணும்னா, நான் காற்றை காணலை, நான் மழையும் காணலை, ஆனால் எனக்கு நான் பார்க்க வேண்டிய காற்றையும் நான் பார்க்க வேண்டிய மழையையும் அவர் பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். அவருடைய பார்வைக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. சகலமும் அவர் பார்வைக்கு வெளியரங்கமாய், நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Praise the Lord. Nothing will escape his vision, his sight. சகலவற்றையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அடிப்படையாக நீங்கள் என்ன நம்பணும்னா, என்னால் பார்க்க முடியல, ஆனால் அவர் பார்த்துருக்கிறாரு. Praise the Lord. Amen. ஒரு குழந்தை, நான் பேசும்போதே பார்க்குறேன், எனக்கு ஒரு குழந்தை தெரிகிறது. அந்த குழந்தை ஒரு ஆண் பிள்ளையாக தெரிகிறது. உன்னால் அந்த குழந்தைய பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன தவிப்பு. ஆனால் நீங்கள் பார்க்கணும், ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. Praise the Lord. Amen. Amen. God has already visualized that child. So soon you will see. அப்போ நீங்கள் அதை விசுவாசித்தா போதும். நீங்கள் விசுவாசித்தா போதும். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின்
11வது மாதத்திற்கு முன்பதாக இந்த சாட்சி நிச்சயமாக ஏற்படும். ஸோ இந்த டேட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க, இன்றைக்கு உள்ள டேட்டை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த வருடம் 11வது மாதத்திற்கு முன்பதாக இது ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், இது கன்ஃபார்ம்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹேவ் யுவர் பேபி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். முடிஞ்சால் இது நிறைவேறும் பொழுது அந்த குழந்தைய நம்ம பார்ப்போம், எல்லாருமா சேர்ந்து இதேமாரி ஜூமில் பார்ப்போம். அந்த குழந்தையுடைய ஃபேஸு ரவுண்டாக இருக்கும், அந்த குழந்தை வெள்ளையாக இருக்குது. சரியா? என்னால் பார்க்க முடிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன். இப்போ இது என்னென்னா ப்ராஃபட்டிக்காக வந்து நம்மளால் பார்க்க முடியாதது அவர் பார்வையில் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, சம்திங் இஸ் ப்ராமிஸ்ட் டு யூ பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு சி, பட் நாட் அன் இஷ்யூ, டோன்ட் வரி. அவர் பார்த்துருக்கிறார், அவருடைய பார்வைக்கு அது தப்பி போகாது. அவர் பார்த்துட்டாருன்னா சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் கேட்குற காரியம் ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியல, நீங்கள் காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, டோன்ட் வரி. காற்று வந்து சைன் ஃபார் ரெயின், அப்படி தானே? ஸோ நாட் ஈவன் அ சைன், ஐ எம் நாட் ஈவன் ரிசீவிங் அ இமெயில், ஒன்றுமே பார்க்க முடியல எனக்கு, டோன்ட் வரி. ஜீசஸ் அதை பார்த்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் பார்வைக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் பார்த்த இவங்களால் பார்க்க முடியாமல் அவர் பார்த்த காரியங்கள், நான் வந்து 3 காரியங்களை வரிசைப்படுத்துகிறேன். 3 காரியங்களை அவர் என்னெல்லாம் பார்த்தாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் வந்து முதலாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது தண்ணீரை வந்து அவர் பார்த்துட்டார் இல்லையா, அப்படிதானே? பார்த்ததுனால தான் என்ன சொன்னார், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் அப்படிதானே இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரம்பும். ஸோ ஆண்டவருடைய பார்வையில் முதலாவது என்ன இருந்துச்சு, ஒரு தீர்வு மட்டும் அல்ல, ஒரு திரட்சி. அவர் பார்த்தார். ஏன்னா இவங்களுக்கு வந்து தண்ணி, இவங்களுக்கு வந்து சாக போகிறாங்க, சாக போகிறவனுக்கு என்னங்க ஒரு குடம் தண்ணியாக கேட்க போகிறான், ஒரு டம்ளர் கிடைச்சா கூட ஓகே தானே, இல்லையா? அவன் தேவையை பார்க்குறான், அவன் தீர்வை கேட்குறான். என் பள்ளத்தாக்கு நிரம்பணும், எனக்கு தீர்வு தேவைன்னு. ஆனால் அவர் என்ன பார்த்தார் தெரியுமா, தீர்வு மட்டும் பார்க்கல, திரட்சியும் பார்த்துருக்கிறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் வந்தது, தேசம் தண்ணீரால் நிறைந்தது. பள்ளத்தாக்கு மட்டும் நிரம்பிச்சு சொல்ல, என்ன நிரம்பிச்சான், தேசம் இருக்குதான்னு பாருங்க. அந்த வசனத்தை 20ஆம் வசனம் வாசிங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசம், பிரைஸ் காட், அல்லேலூயா. நீங்க சின்னதா தீர்வு கேட்டுட்டு இருக்கீங்க, தீர்வு தேவை ஆண்டவரே, அப்பா எனக்கு ஒரு 2 லட்சம் தேவை ஆண்டவரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் என்ன பார்க்குறாரு தெரியுமா, இப்பா ஜூன் மாதம் வர்றதுக்கு நீ இப்போமே 2 லட்சம் கேட்க ஆரம்பிச்சிட்ட, கவலைப்படாத, நான் உனக்கு என்ன தரேன், நிறையா தரேன். நீ வந்து தீர்வை கேட்குற, எனக்கு ஒரு தீர்வு, எனக்கு தேவை, பள்ளத்தாக்கு பாக்கெட்டுன்னுக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, நான் என்ன பண்ணேன், தேசத்தையே நிரப்புகிறேன். இதான் நீங்கள் பார்க்காதது அவர் பார்க்கறது. அவருடைய பார்வையில் என்ன இருக்குன்னா, திரட்சி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிறு பிள்ளை போல நம்புங்க. ஏன்னா இன்னைக்கு சபையில் காலையில் பூனாலிருந்து அந்த சிஸ்டர் வந்துருந்தாங்க. இன்றைக்கி இணைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்க, இன்றைக்கி எங்கள் சபையில் வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லா செய்தியையும் நான் எனக்கென்றே எடுத்துக்கொள்வேன், அதுதான் ரைட். ஏன்னா ஒரு சாதாரண டேனியல் மோசஸ்னு ஒரு மனுஷன் பேசினாலும் it is an inspired word that comes right from the Spirit of God. Praise the Lord. அதனால் நீங்கள் தீர்வு கேட்டுட்ருக்கீங்க, தீர்வுக்கும் தேவைக்குமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அப்படி இல்லைப்பா. ரெபேக்காள் தொட்டிக்கும் துறவுக்கும் ஓடினது போல, தொட்டிக்கும் துறவுக்கும் ஓடினது போல ஓடிக்கிட்டு இருக்கிறா. குடம், அப்புறம் தொட்டி, அப்புறம் துறவு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவளுடைய வாழ்க்கையில் தேவன் சில வரிசைகளை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தீர்வுக்கும் தேவைக்கும் ஓடுறீங்க, ஆனால் அவருடைய பார்வையில் என்ன இருக்கு தெரியுமா? ஒரு திரட்சி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது இவங்க பார்வையில் இல்லாத அவருடைய பார்வையில் என்ன இருந்துச்சு? அதே 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு. சரி, அப்படியே நிப்பாட்டிங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன கேட்குறேன், யுத்தத்துக்கு போகிறாங்க, அப்படிதானே? அந்த யோசபாத் ராஜாவை என்ன சொன்னார்? நான் வருகிறேன்னு சொன்னார். நான் தான் நீர்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? என் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? என்னுடைய குதிரைகள், அப்படிதானே? என்னுடைய ஆடு மாடுகள்னு சொன்னாரா? சொல்லலை. என்ன சொன்னார்? என்னுடைய குதிரை. கொண்டு வந்தது குதிரை தாங்க. யுத்தத்துக்கு போகிறதுக்கு என்னங்க ஆடு மாடலாமா மேய்ச்சிட்டு போவீங்க? ஆடு மாடு கோழி அதெல்லாமா கூட்டு போவீங்க? இல்லை. யுத்தத்துக்கு எப்படி தான் போவீங்க? குதிரை தான். அதான் மிருக ஜீவன் போட்டிருக்கு. ஆனால் இவங்ககிட்ட இல்லாத ஒன்றை ஆண்டோடைய பார்வையில் அதை பதிவு செய்து வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஆடு மாடுகள். சண்டே எதுக்கு நடக்குது? ஆடு மாடுக்கு தான் சண்டை நடக்குது. ஆடை கொடுக்க மாட்டேங்கிறான்னு தான் சண்டை நடக்குது, அப்படி தானே? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீ இப்போ சண்டை போட்டு போகிற பார்த்தியா, நீ உன் குதிரையை வச்சுட்டு போகிற பார்த்தியா, இப்போ மட்டும் இல்லை தண்ணி, நீ திரும்ப ஆடு மாடெல்லாம் கூட்டிகிட்டு வருவ பாரு, அப்பையும் உனக்கு என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்களால் பார்க்க முடியாதது அவர் பார்வையில் பதிவாகி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனோம்னா, சண்டை மாட்டுக்கு சண்டை நடக்கலை, சண்டை ஆட்டுக்கு தான் நடக்குது, அப்படி தானே? ஆமாவா இல்லையாங்க? ஆடு தானங்க அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். மாடு எங்கெங்க பிக்சரில் வந்துச்சு? ஆண்டு சார், அப்பா நீ ஆட்டுக்கு மட்டும் சண்டை போடுற, நான் உனக்கு கொடுக்கும்போது ஆடு மட்டும் இல்லை மாடையும் சேர்த்து நான் உனக்கு போகிறேன், கொடுக்க போகிறேன். உன் சப்ஜெக்ட்லேயே இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ், அப்படி தானே? நீ சண்டைக்கு போகிறதே ஆட்டுக்கு தான் போகிற, ஆனால் நான் உனக்கு ஆடு மட்டும் தராமல் என்ன செய்ய போகிறேன்? மாடையும் சேர்த்து தரப்போகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஐ மீன், நீங்கள் எப்படியாவது இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டக்கூடாது, எனக்கு என்னத்துக்கு ஆடு, எனக்கு என்னத்துக்கு மாடு அப்படின்னு கேட்டக்கூடாது. நீங்கள் எந்த ஆட்டுக்காக ஜெபப்பட்டீங்களோ ஆண்டவர் சொல்றார், அப்பா நீ அந்த ஆட்டுக்காக போராடுறியே, அந்த ஆட்டோட சேர்த்து நான் ஒரு மாடு என்ன செய்கிறேன்? சேர்த்து தரேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் செல்வத்தின் கணக்கு, அதில் தான் ஆடுகளும் வந்தது மாடுகளும் வந்தது, அப்படி தானே? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை திருப்பி கொண்டு வரலான்னு போறியோ அதை தாண்டி உன்னால் பார்க்க முடியாத ஒன்று நான் பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இது ரெண்டாவது பார்வை. சரியா? மூணாவது ஒரு பார்வை, இதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை வாசிங்க, 15 வாசிங்களேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போது 16 கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். போதும், வாய்க்கால்களை வெட்டுங்கள். So they were pursuing for a victory. அப்படிதானே? வெற்றிக்காக தான் புறப்பட்டாங்க. அப்புறம் அது வறட்சி, அப்படிதானே? அது வறட்சி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னு வரிசையாக வந்துருச்சு. ஸோ அவங்களுடைய எய்மில் இருக்கிறது என்னன்னா விக்டரி, ஒரு வெற்றி. அதான் அவங்க ரெடாரில் அவங்களுக்கு தெரிகிறது, அதுதான் விக்டரி, அதான் தெரியுது, அல்டிமேட்டாக அதான் விக்டரி. பட் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏய் நீ இப்போ தேவைக்கு நிற்கிற, ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிறது உன் தேவையையும் தாண்டி இருக்கிற ஒரு காரியம். So God is clearly visualizing one thing. Beyond the victory, there is a harvest. இந்த வெற்றியை தாண்டி ஒரு பெரிய விளைச்சல் இருக்கிறது. அதனால தான் வாய்க்காலை வெட்ட சொல்றாரு. ஹல்லேலூயா.
நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே வெற்றிக்கும் வாய்க்காலுக்கு என்ன சம்பந்தம் ஆண்டவரே நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றப்பா, நீ வெற்றி மட்டும்தான் பார்க்கிற, அந்த வெற்றியை தாண்டி ஒரு விளைச்சல் இருக்கிறது. பற்பல காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சில வாய்க்கால்கள் தண்ணீரை கொண்டு செல்லும் என்றால் ஒரு பெரிய விளைச்சல். Praise the Lord. Amen. So God is able to see a harvest beyond victory. உங்களுடைய கண்ணுடைய அளவு அதிகபட்சமா ஒரு வெற்றியை தான் பார்க்க முடியுது. ஆனால் அந்த வெற்றியை தாண்டின ஒரு விளைச்சலையும் ஆண்டவர் உங்களுக்காய் பார்க்கிறார். Praise the Lord. ஆமென். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் காலம் இது. நீங்கள் சிக்கல்களிலே இருக்கலாம். 4 சிக்கல்களை நான் இன்றைக்கு இந்த இரவிலே வரிசைப்படுத்துகிறேன். பாவச்சிக்கல், பணச்சிக்கல், பயணச்சிக்கல், அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே அப்படிதானே பிராண சிக்கல்னு சொன்னேன். இதில் எந்த சிக்கலாக இருந்தாலும் இந்த இரவு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறேன். நான் உனக்கு சகாயராயிருந்து உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மாத்திரமல்ல, 3 விதமான கர்த்தருடைய பார்வை, இந்த சூழ்நிலையில் இவங்களால் பார்க்க முடியாத 3 பார்வைகளை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு நாம் காணும்படி செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் நிறைவேறும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நீரே எங்களுக்கு தெரிவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு ஊழியம் செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது அற்ப காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த சவால்களாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும், ஆண்டவரே, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் ஆண்டவரே ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே, உடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்கு அடையாளமாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கிருந்தெல்லாம் உத்தரவுகள் வர வேண்டுமோ நீர் கட்டளையிடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அந்தந்த உத்தரவுகள் வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே பார்வையின்படி அல்ல, எங்களுடைய புரிதலின்படி அல்ல, உம்முடைய பார்வையின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி அற்புதங்களை நடத்துவீராக. ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் வளைகுடா பகுதியில் அந்த ஈரான் பிரதேசத்திற்கு ஆண்டவர் அருகில் இருக்கிற அந்த போர் சூழல்களை நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் எதிரடையாய் வைராக்கியமாய் செயல்படுகிற காரியங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தானியேலின் காலத்திலே பெர்சியாவின் அதிபதியை அடக்கி போட்ட தேவன் அப்படியே ஆண்டவரே ஈரான் ஆண்டவரே இந்த பகுதியில் காணப்படுகிற ஆண்டவரே பொல்லாத மண்டலங்களில் இருக்கிற அந்த ஆவிகளின் சேனைகள் அதிபதிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தை விதைக்கிறோம் ஆண்டவரே, சமாதானத்தை ஏற்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். வலதுகை இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன் நீர். ஒருவரும் கெட்டு போதும் சுத்தமாக இருக்கவில்லை. சமாதானத்தை கட்டளையிடும் ஆசீர்வதையும் அப்பா. வளைகுடா பகுதியில் மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிலையும், யுஏயில் இருக்கிற ஆண்டவரே, சவுதியில் இருக்கிற, குவைத்தில் இருக்கிற அந்த பகுதியில், பஹ்ரைன், கத்தாரில் இருக்கிற, ஒமானில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தருடைய காவல் உண்டாயிருப்பதாக. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. இறையாதை அமைதலாய் இருந்து அதட்டி அற்புதங்களை செய்யும்.
ஆண்டவரே யுத்தங்களை ஓய்ந்திருக்கப்படுகிற தேவன். ஆண்டவரே 46ஆம் சங்கீதத்திலிருந்து எங்களுக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் வில்லை ஒடிக்கிறீர், ஈட்டியை முறிக்கிறீர், ரதங்களை நெருப்பினால் அக்கினினால் சுட்டரிக்கிற தேவன். ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. உடைய நாம திரும்பி அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. உடைய வார்த்தையின்படி நன்மை செய்யுங்கப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் யார் யாருக்காக நீர் அனுப்பினீரோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அந்த வார்த்தைகள் செய்வதாக. ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.